ஜோதி மதிவதனே நாதி லட்சுமியானே சமாச்சாரம் சொன்ன பிறகு தான் அப்புறம் ஆடுறது போடுறதெல்லாம் செய்ய முடியும். என்னது போடுறது செய்ய முடியும்? பேர் என்ன, ஊர் என்ன, யாரு மனைவி, கல்யாணம் ஆச்சா, கல்யாணம் ஆகலையா, காலில் மெட்டி போட்டுங்கிறியா பார்த்து தான் வேலை செய்வோம் நாங்க. காவலா இத்தா சபை வந்தேனே அப்படிதான் என் விளக்கு தெரியுமா? அதான் விளக்கு பார்த்தா சின்ன பொண்ணாங்கிற கொடியாடுங்கிற கல்யாணம் ஆயிருக்கான்னு தாங்கிறேன். அப்படி சொல்லியா? சொல்றீங்க எத்த வயசு சொல்றேன். அங்க வந்து பாரு முன்ன காவலா தெரியுமா? யாரு? ஜோதி மதிவதனே நாதி லட்சுமியானே
காவலா ஏய் விளக்கமா கேட்சா இது மாதிரி தான் கேட்கும். உனக்கு காது கேட்கல. என்ன மும்மூர்த்திகளே நடுமூர்த்தியா விளக்கூடிய என்ன மாமா நான் நெல்லு 3 பேர் மூத்திரம் பேராம ஏய் யா மூர்த்தி மூர்த்தி மும்மூர்த்தின்னு சொன்னடா. சரிடா மண்ணாட்டிங்க 3 பேர் மூத்திரம் பேராம வச்சானா யார் மும்மூர்த்தியா? மும்மூர்த்தியா மும்மூர்த்தி நடுமூர்த்தியா விளக்கூடிய கோபால கண்ணன் தனக்கு பாடி என்ன நடுமூர்த்தி நாராயணனுக்கு பாடியா? ஏய் நடுமூர்த்தி நாராயணகிரா பத்தியா அவருக்கு மனைவி. இது வந்து பாடியா? நீ அவருக்கு ஜட்டி. என்ன தப்பு தப்பா பேசிருக்கீங்க? நான் தான் சொல்றேன் ஒழுங்கா சொல்லுங்க எங்களுக்கு. அவர் மனைவியா விளக்கூடிய நடுமூர்த்தி நாராயணனுடைய மனைவியா? ஆமா என்னுடைய பேர் லட்சுமி தேவி. லட்சுமி தேவி அதான் எங்க பார்த்தாலும் மின்னிங் எடுக்குது. என்னத்த சொல்றா? நகமா வந்து அங்க வந்து பாரு எவ்வளவு சின்னதா இருக்குது பாரு. அது நல்லா இருக்குமா சின்னதா இருக்கு. இதுதான் உனக்கு கரெக்டா பிடிக்கும் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படியே டேய் செல்வத்தை குடிக்கிறது யாரு? செல்வத்தை குடிக்கிறது யாரு? செல்வத்தை குடிக்கிறது வாங்கத்தான்பா லட்சுமி. ஆமா அந்த அம்மா வாங்க டேய் இந்த சைஸ் சுப்பா சரியா இருக்குமா துவா. ஏய் அப்படியே போய் அவரா நாங்க என்ன சொல்லி நடக்கிறோம் நேங்க வந்து அவன் குடிக்கிறது பார்த்து நடக்கிறான். என் முன்னாடியோட போடுங்கறான் சும்மா தான் ரவ ஏய் நான் பார்த்து முன்னாடி மகளும் கைத்துல போடுங்க சடி அதான் ஒட்டியானோ ஆமா மகளும் ஆச்சரிய வச்சு செஞ்சு கொடுத்துறேன். ஆமா அது மட்டுமாடா நான் எப்படி வர மல்லிகை முல்லை ரோஜா மருமாய் போயிட்டு மல்லிகை முல்லை ரோஜா அம்மா வந்து பெரிய பணக்கார எடுத்து சமாச்சாரத்தை பொண்ணு 2 பேரும் வேலை செஞ்சு ஆகணும். காவல் வேலை 2 பேர் செய்யணும்ன்ற. ஆமா நீ அண்ணாண்ட செய்ய நான் அண்ணாண்ட செய்யறேன். ஏமா அவன் அடிமா என்ன ஏய் காவலாளி வேலை பணிவா செய்யணும். அதான் சொல்றேன் நம்ம. ஆமா காவலா இரு கூந்தல் அணிந்திருக்கக்கூடிய மல்லிகை ரோஜா இருவாச்சி கோம்பு மந்தாரம். ஆமா பல மலை எப்படி இருக்கு பாத்தியா? கோயில இருந்து கிளம்பும் போது நாத்தம் வந்துச்சு. வாசனை பையன் சொல்றேன். நாங்க ஒன்று சொன்னா நீங்க வந்து கோயில இருந்து அம்மா கிளம்பும் போது பகவான் மண்டாடி என்ன வாசனை வந்துச்சு பத்தியா? மலருடைய வாசனை. மலரு. ஆமா நான் கோங்கு மந்தாரம் மாரி சாதம் வெட்டி வேறு அதானே? அப்படிதான்டா. எப்படி எப்படிமா என் சேலை தாரி எப்படி பல பல மின்னு பாத்தீங்க? பல்சி 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 மின்னுதுமா. என்னடா பல்சி பல்சினே? அட பல பல இருக்குதுமா ஐயா. தெளிவா சொல்றா? அது மட்டுமா எப்படி வர? எப்படி வர? அண்ணனடை மின்னலிடை அழகிலங்கையடா காவலா
தெரியுமா? ரெண்டு அண்ணன் போல் நடையும், ஆமா வாய் தண்டு போல் தொடையும், உடையும் கோவை செவ்வாய் போல் உதடும். இதெல்லாம் எப்படி இருக்கு பாத்துடா? பல பல பழகுது எல்லாமே. என்னதுடா பல பல? நீ பாக்கறது உன்னை பார்த்ததே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. இல்லம்மா நீ போட்டு வந்து நகை கட்டி வந்து சேலை இதெல்லாம் பார்த்தா போறாமே ஆக்குதுமா. ஏன்டா என் வீட்டுக்காரிக்கு தான் ஒரு புடவை எடுத்து கொடுத்தேம்மா. உனக்கு எடுத்து கொடுத்தாலும் போடுவா? அது மட்டுமா வந்து வெகுனா வேண்டியது. ஆமா ஓ உன்னை தான் கூட்டான்னு சொன்னாங்க. வந்தானம் என்று வந்த எந்தன் பாதம் பணிந்த லட்சுமி லட்சுமி சிறப்பா வாழ்ந்திருப்ப. எழுந்திரம்மா. வாழ்த்துவது ஒன்றும் குறையில்லை. ஆனால் இந்த புவனத்தூர் உள்ளவர் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? என்ன சுவாமி? என்னோடு என்னுடைய பரம பக்தன் எல்லாம் என்னை காண தினந்தோறும் இங்கிருந்து நடைபயணமாக நடந்தே வந்து என் தரிசனத்தை கண்டு என்னையே போற்றி துதிக்கின்ற என்னுடைய பரம பக்தன் எல்லாம் என்னை போற்றுகிறார், உன்னை புஷ்டிக்கிறார். சுவாமி காரணம் என்ன தெரியுமா? லட்சுமிக்கு இன்னும் தெரியல போலகுது. ஏனென்றால் மாதவா என்னுடைய பரம பக்தன் எல்லாம் அன்றிலிருந்து என்னையே துதி செய்து கொண்டு என்னையே கதி என்று இருக்கக்கூடிய என்னுடைய பரம பக்தன் அவன் அதுநாள் முதல் இது நாள் வரை அதே கால்வயிறு கஞ்சி குடிச்சினா அப்படிதான் கஷ்டத்திலே தானே ஆண்டு. ஆனா என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னுடைய பரம பக்தன் எப்படி மாட மாளிகை கோட குபாரம் குபேரனாக ஆக வேண்டும் என்றால் காரணம் என்ன தெரியுமா? என் மனைவி அவன் கிரகம் சென்று அவன் வாயற்படியிலே நின்று அவன் கிரகத்தில் உள்ளே நுழைந்தால்தான் அவன் வளர்ச்சி காண்பான், பணக்காரனாவான். லட்சுமி தேவி எந்த ஒரு கிரகத்திலே நுழைகிறாளோ அவன் சம்பத்தா இருப்பான் இல்லையா? அது போல அதனால் முதல் இது நாள் வரை உன்னையே தொழுகிறேன் இறைவா. ஆனால் அன்றையிலிருந்து கஷ்டத்திலே ஆழ்ந்திருக்கிறாயே அப்படி என்னை போற்றுகிறார். என் மனைவி லட்சுமி துஷ்டிக்கிறார்கள். அவளா பாவி ஒரு நாளைக்கு வரமாட்டாளா என் வீட்டுக்கு? வந்து என் வீட்டுல காலை வச்சா போதுமே அப்படின்னு நீ கூட என்ன நினைக்கிற பகவானே? நினைக்கிற பகவானே என் வீட்டுல உச்சி மோட்டல வேற தண்ணி மழை பெஞ்சு வச்சுக்கா வீட்டுல வீடு உங்க மனைவி வந்து சும்மா ஒரு காலை வச்சா போதும் எடுத்து வாழ்ந்துடும் பகவானே. சொல்றேன் உன் பொண்டாட்டி ஒரு நாளைக்கு உன் வீட்டுக்கு அனுப்புன்றியா? இல்ல காலை வச்சா போதும். வீரக்காரன் அப்படித்தான் சொன்னான். சாட்டா பகவானே பொண்டாட்டி ஒரு நாளைக்கு என் வீட்டுக்கு அனுப்ப காலை வச்சா போதும் பகவானே. அது போல என்னை துஷ்டிக்கிறார்கள், என்னை ஏசிக்கிறார்கள். என்னுடைய பரம பக்தன் எல்லாம் கிரகத்திற்கு காலையில் ஒரு வேளை மாலையில் ஒரு வேளை கிரகம் சென்று வா.
அவன் கஷ்டத்துல இருக்க கூடாது. ஆமா, அதனால எல்லாரும் சரி சமமா பாரு. அதை சிவார்த்தனை செய்வதற்காக தான் இன்னைக்கு சீக்கிரமா லட்சுமி அழைத்தேன். ஆமா, காதில ஓதி விட்டேன். இவருடைய பரம பக்தர்கள் எல்லாம் என்னைக்கான நடைபயணமாவே வந்து வரா இல்லையா, கஷ்டப்பட்டு வராங்க தெரியுமா, கஷ்டத்தில் ஆகிய கூட எல்லாம் நிம்மதி அடைவார்கள். அதனால லட்சுமி கிட்ட சொல்லலாம்னு சொன்னேன். அதாவது சொல்றது நல்லது தானே, அவன் காதிலே உரைத்தாலே போதும் அவர் கிரகம் எல்லாம் செல்வார் என் லட்சுமி. அப்படி இருக்க லட்சுமி இப்படி ஆலோசனை செய்து பேசிக் கொண்டிருக்கும் தருணத்திலே அவ உயரமாக ஒரு ஆள் வருகிறார். யார் என்று தெரிகிறதா? யாரு சுவாமி? அவன் தான் அஸ்தினாபுரத்து வேந்தன் துரை துரியோதன மகாராஜன். என்ன சுவாமி? யாதோ ஒரு காரணமாக நம்மை காண வருகிறான். அத அவன் வர்றது நல்லாவே எனக்கு தெரியும். ஆனா வருவது தெரியாதுன்னு போல உட்காந்துன்னு இருப்போம், பஞ்சல்ல படுத்திருப்போம். வந்திருப்பான், எப்படி என்ன செய்தி எடுத்துன்னு வரான்றத பிறகு செல் பாக்கமா. இந்த மண்டலத்து மன்னர் மகாராஜா போட்டுன்னு எப்படி எப்படி வரான்? எப்படி வரீங்க? இந்த காடு மேடு பள்ளம் தாண்டி நானிலத்து மன்னர் அனைவரும் சூழ்ந்திருக்கு. ஆமா, மண்டலத்து மன்னர் அனைவரும் பத்தியா வரிசை வரிசை வரிசையா சாரியா சும்மா சீர் வரிசை பத்தியாடா. ஆமா, என்ன நாடு? மதுராபுரி. ஆமா, எப்படி மதுராபுரி? மதுராபுரி வந்துட்டா உள்ள கோபால கண்ணங்கிட்ட போய் நடு மாமனாரு கோபால கண்ணங்கிட்ட போய் நடு மாமனாரா கோபால கண்ணங்கிட்ட போய் அச்சிராபுரத்து வேந்தன் துரியோதன மகாராஜா சொல்லிட்டு தலை முடிச்சுக்கோ. என்ன பாக்கலாம் ஐயா வீட்டுக்கு நொய்யா செஞ்ச மாதிரி நானே வர சொல்ல அவன் என்ன ஏன்டா பாக்க வச்சிடலாமா? லைட் நிறுத்து வந்துக்கிறாரு வீட்டு வாசி இப்படியாண்டா லைட்டே எரிக்கூடாது. லைட் நிறுத்து பேசுக்காரா அந்த தலை முறாடே யார் வீட்டு நடக்குது? யார் வீட்டு கல்யாணம் கரமா நம்ம நாடா கிடைக்குது. நம்ம வீடு டைம் ஆகி போச்சு, லைட் கரண்ட் பில் கட்ட முடியாது. ஆமா, கரண்ட் பில் நீங்க கட்ட முடியாது. நீங்க உங்களுக்கு பாருங்க, நாங்க எங்களுக்கு பாக்குறோம். எனக்கு கட்டிங் ஊத்துறா, அது கட்டிங் ஊத்துறா. பெரிய அடுத்த சமாச்சாரம்.
என்ன மகாராஜா சீர்வரிசை தாண்டா ஐயா மகாராஜா நல்ல வந்து பாத்தியா சொல்லிட்டு வந்தேன் அவர் எல்லா வேலையும் முடிச்சு கதிக்கெல்லாம் சாட்சி லைட்ல ஓடி நிச்சு சொல்லிட்டாரு நிச்சுட்டு உட்காந்து விருப்பம் இருக்கும் அதனால சும்மா உட்காந்து சும்மா போய்களை உட்காந்து உட்காந்துங்களான்னு போதை போடலான்னு பார்த்தேன் போயிட்டு வந்து வீட்டுல போய் போதை போட்டு மாட்டு சாவடிச்சு விடுவான் இதை போடக்கூடாதா போடக்கூடாதா போட்டு தள்ளிடுவா ஓ மாமா கிட்ட சொல்லு போ மருமக போல மருமக போல மருமக வருகிறாரு மகாராஜா சரி ஓட தேடி வந்தவங்களுக்கு ஓடி தேடி கஞ்சி ஊத்தணும்னு சொல்லுவாங்க ஆமா இதுக்கப்புறமும் நமக்கு மரியாதை இருக்காது சரி என்ன செய்தி தான் எடுத்துன்னு வந்துக்கிறான்னு விசாரிச்சு பாப்போம் மாமா உள்ளக்கிறாரு வரும்படி உன்ன மாமியார் வீட்டுல ஆமா வரும்படி தானே ஆமா ஆகட்டுனா திருமேலியனே உன் மருக மருமக துரியோதன அநேக கோடி வளர்ந்திடுவாய் மருகா வராத மருமவன் ஆமா இன்னைக்கு கண்ணாராட்டம் வீடு தேடி வந்துக்கிறது என்ன செய்தின்னு தெரியலையே மருகா துரியோதனா மாமா என்னவோ வராத மரும வந்துக்கிற டே லட்சுமி சாமன் தானே மாமா என் மருமக புள்ள ஆமா இரு மாமா சாமன் தானே நல்ல சாமன் தான் குறை என்பது குறை என்னப்பா கிடக்குது உன்னை லட்சுமி சுவாமி வந்து விருந்தாடிக்கு தண்ணி கொண்டாந்து கொடு தண்ணி ஓடி கொண்டு பண்ண வந்துக்கிறாரு தண்ணி கொடு வராத அண்ணன் வந்துக்கிறாரு தண்ணி கொடு லட்சுமி உன்னை வார்த்தையை பேச உடனே வந்துட்டேன் வாங்கண்ணா தண்ணி குடுங்க தண்ணி சாப்பிடுங்க பத்தியாரா தங்கச்சிக்கு அதாவது அண்ணன் வந்துக்கிறான்ற ஆர்வத்துல வாப்பரை இருக்குது அடிப்படை தெரியல மகாராஜா அவ்வளவு வேகம் உடுக்கு அண்ணா வேணா தண்ணி சாப்பிடணும் தங்கச்சி அண்ணா நல்ல சேமாமா சேமா அண்ணா நல்ல சேமா மாமா எதுவும் குறை வைக்கலையா எதுவும் குறை வைக்கலண்ணா குறையிட்டு பார்த்தா குறை இல்ல ஏமா மத்த பேரு உங்கள்கிட்ட தான் பிச்சை எடுக்கணும் சரிம்மா தங்கச்சி எல்லாம் தான் சந்தோஷம் நான் வந்த விஷயத்த சொல்றேன் தண்ணி தண்ணி சாப்பிடுங்க தண்ணி தான் கவுத்து மாண்டான்ட்டு வராபியா அங்க போகாத குழந்தையாண்ட போகாதப்பா நம்ம நடக்க சொல்லி எப்படி சும்மா சாந்து சப்பாது சந்தனம் வாசனை நடப்போம் வந்தால ஒரே இடமப்பு வந்தாலே இடமப்பு அடிக்குது தண்ணி இங்க போய் குடிக்குது சரி பிரச்சனை சும்மா ஒரு மேலாட்டத்துக்கு கரெக்ட் விடு சும்மா நக்கி விட்டு போ
தள்ளி விட்டு போற மருகா துரியோதனா லட்சுமி சுவாமி தண்ணி தான் அவசரத்துல வேண்டான்ட்ட நம்ம வீட்டுல மோர் இருக்கும் பாரு மோர் சாப்பிட்டு மோர் லட்சுமி லட்சுமி அண்ணனுக்கு மோர் எடுத்தது கொடுமா நடையா நடந்து நம்ம காலம் கடந்து வந்தது சாப்பிடுங்க என்ன ஆச்சுன்னா தங்கச்சி அண்ணா வர வயிறு சாப்பிட்டு அந்த மாதிரி வயிறு நஞ்சு போச்சு ஆமா அண்ணா அந்த சாப்பிட்ட அச்சினாபுரத்துல சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் கூட ஜீரணம் ஆகலமா அந்தரம் வந்திருக்கீங்க மோர் சாப்பிடுங்கண்ணா பாப்பா குட்டி போட்ட பால் ஏன் ஒன்னும் மோர் கொடுத்தா குடிக்க மாட்டேங்கிறாரு தெரியலையா சுவாமி பகவானா மோருக்கு பதில் பீரு கொடுப்பாரு அடுப்பு மேல ஆட்டுக்குட்டி கட்டி வச்சுட்டேன் இந்த பால்ல மூத்திரம் வச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த வாசனை வருதா அந்த வாசனை வருது அது தெரிஞ்ச உடனே கையில வாங்கினோமா பாஞ்சி வரும் பாஞ்சி வரமா விடுறான் வந்த விஷயத்தை கேட்டா தாங்க நினைப்பேன் சரி வந்த விஷயத்தை கேட்டதுதான் பச்சை தண்ணி கொடுப்பேன்றியா ஆமா சரி மருகா துரியோதனா வந்த செய்திகள் என்னவோ என் மகன் லட்சுமணனுக்கு அன்புள்ள உமது செல்வி அழகு சுந்தரி நெந்தனுக்கு நீ தாரும் தாம் அஸ்தினாபுரத்து வேந்தன் அவன் 55 நாட்டிற்கு ராஜா தெரிஞ்ச விஷயம் தானப்பா எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் செல்வ சீமா இளவரசன் பெரிய பானக்காரன் மாமா ஏமா சும்மா உலக மகா பணக்கார ஆமா இன்னும் சொல்லியப்பா மாமா அதனால்தான் பொண்ணை கட்டி மோனத்துல இருந்து இந்த இடைமுட்டு பக்கம் ஒரு நாள் கூட வரல அதனால வந்த செய்தி என்னன்னு கேக்குறேன் இப்ப என்ன வந்த செய்தி மாமா எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகன் ஒரு பிள்ளைதான் மகனுக்கு தக்க பருவம் திருமணம் செய்யணும்னு ஆசை உலகத்துல எனக்கு நிகர் யாராவது பெண் கொடுக்க ஆசாம இருக்கான்னு பார்த்தா யாரும் கிடையாது இந்த மூளை விட்டு கோடி விட்டு குப்புக்கு இந்த கொடுக்கறத நான் அஸ்தினாபுரத்தில் தான்பா கோடி விட்டு குப்பு விட்டு பொண்ணுச்சு அந்த சாராயம் விற்கிற எல்லாம் மூட்டு பொண்ணுச்சு கட்டி வச்சிட்டேன் நான் வரும் வழியில பாத்துட்டு வந்தேன் உன் வீட்டுக்கு வந்து லாஸ்ட் தெரு வந்து சுத்தி பாத்துட்டு வந்தேன் இல்லையா எப்படி எப்படி நடக்க அந்த பொண்ணு காலிங்கா போறதுல
காளிங்காபுரத்துல காளிமா கண்ணி விட்டு பொண்ணுக்கு நான் ஒருத்தி எப்படி நடப்பா எல்லாமா விட்டு போன்றா சரி அதெல்லாம் உனக்கு தகுதி இல்லைன்ட்டு பொண்ணு பாத்துன்னு வரியா பொண்ணு பாத்தீங்கன்னு வர மாமா பணபடம் இல்லனாலும் சரி ஆமா படை பலத்துல சரி பலம் சரியான ஆளு யாதவ் பட யாரு எங்கிறீங்க யாரு யாதவ் பட எங்க கூட்டம் அதனால மாமா ஆமா ஏன்னா எனக்கு நீயே உன் அண்ணன் மண்ணு கொடுத்துக்கிற ஆமா அதனால என் வீட்டு மருமகன் இல்லன்னு ஆமா மாமா எனக்கு ஒரு பெருமை தேடி வச்ச உன் அண்ணன் மண்ணு நீயே எனக்கு கொடுத்துக்கிற ஆமா இல்லன்னு சொல்லி அதனால உன்னுடைய பெண்ணு என் மகள் லக்னவுக்கு பரிசு மாட வந்துக்கிறேன் ஓஹோ என் மகன் சுந்தரி உன்னுடைய மகன் இலக்கணகுமாரனுக்கு பெண் கேட்டு வந்திருக்கிறியா பெண் கேட்டு வந்துக்கிறேன் மாமா வந்த செய்தி இதுதானா நல்ல விஷயம் தான் லட்சுமி சுவாமி நம்ம ஒண்ணு கண்ணு கருப்புல கொத்தாட்டம் வச்சுக்கிறோம் ஒரு பொண்ணு அந்த ஒரே ஒரு பெண்ணு கேட்டு மருமக பொண்ண பெண் கேட்டு வந்துருக்குது செய்தி போடுது சரி சரி அவங்க பெரிய பணக்காராச்சே லட்சுமி அவங்க பெரிய பணக்காரு நம்ம அவங்களுக்கு ஈடு கொடுக்க முடியுமா எங்க அண்ணன் உலகத்துல பெரிய பணக்கார சுவாமி சொல்லு பெருமா சொல்லு பணக்காரனாச்சே பெருமா சொல்லு என் பொண்ணுக்காக என்ன கொடுத்து கட்டி போறான்னு என்ன கொடுத்தா கேட்டு பாப்பேன் சுவாமி மருகா துரியோதனா மாமா பெண்ணை தேடி வந்தாயே என்னுடைய பெண்ணை தேடி வந்தாயே சரி என் பெண்ணுக்காக நீ என்ன பாரியம் தருவாய் மருகா துரியோதனா ஆமா மருமவனுக்கு ஒரு மரியாதை எப்பயுமே மருகா துரியோதனான்னு தான் கூடுவேன் அதனால மருகா துரியோதனா சரி என் பெண்ணுக்கு இப்ப காலம் மாறி போச்சு பெண்ணு எங்கும் கிடைக்கல அப்படின்னா பெண்ணுக்கு இப்ப போட்டு கட்டி போற காலம் ஆகி போச்சு ஆமா அதான உண்மை அதனால என் பெண்ணை கேட்க வந்தாயே என் பெண்ணுக்காக என்ன பரியம் கொண்டு வந்தீர் மாமா ஏமா என்ன கேட்ட என்ன என் பொண்ணுக்காக என்ன போட்டு கட்டி போகலான்னு வந்துக்கிறேன்